அன்பார்ந்த நண்பர்களே, பொற்கால பாடல்களை நம் சொத்தாக எண்ணி அவைகளோடு நம்முடைய வாழ்க்கையை பின்னி பிணைந்து பிறந்த நாள் முதல் நம்முடைய கடைசி நாள் வரை சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த பந்தம் பொற்கால பாடல்களுக்கு பொருந்தும். சிறு வயது முதலே இது யார் எழுதியது, யார் இசையமைத்தது என்கிற தேதி அறியாமலே அப்படிப்பட்ட பாடல்களில் நம் உள்ளத்தை பறிகொடுத்து முணுமுணுத்து பள்ளிக்கூட காலங்களிலும் கல்லூரி காலங்களிலும் எத்தனை படங்கள் நடுவிலே வந்தாலும் சென்றாலும் நம் மனம் சங்கமித்திருந்தது அந்த பொற்கால பாடல்கள் தான். அப்படிப்பட்ட வகையிலே என்னுடைய வாழ்க்கை கல்லூரி காலம் வரை எந்த பக்கமும் செல்லாமல் படிப்பு பெருசா ஒன்றும் படிச்சுல ஒன்றும் இதாயிடல, வெறும் படிப்பு வீடு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலத்துக்கட்ட அப்புறம்தான் கவிதை தமிழ் என்கிற வகையில ஈடுபாடு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல கொஞ்சம் மூழ்கலாம் அப்படின்னு ஆசைப்படும்போது திரைப்பட பாடல் தான் எனக்கு சரியான தேர்வாக கிடைச்சது. அந்த தேர்வை நான் எடுத்து முயற்சி செய்த போது என்னை கவர்ந்த மாபெரும் கவிஞர் கவியரசு கண்ணதாசன். தமிழ் உலகம் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களில் நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற கவிஞராக திகழ்கின்ற கண்ணதாசன் வாழ்க்கையுடைய அத்தனை பக்கங்களுக்கும் வகை வகையாக வகுத்து கொடுத்திருக்கின்ற பாடல்கள் அன்றும் இன்றும் என்றும் போற்றத்தக்கவை. அவற்றை பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் செய்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் எடுத்து ஆள விரும்புகின்ற தலைப்பு மண்ணின் மனம் கமழ பாடல்கள் தந்த மருதகாசி அவர்களை பற்றி. மருதகாசி அவர்கள் பாடல்களை பற்றி பேசுவதற்கு முன்னதாக அவர் இந்த திரையுலகில் பட்டுக்கோட்டையும் ஆள் பதிக்கவில்லை. மருதகாசி கிட்டத்தட்ட தன்னுடைய கொடிகட்டி பறக்கின்ற காலம் என்று கூட சொல்லலாம். அந்த கொடிகட்டி பறக்கின்ற காலம் என்று ஒரு பேச்சாளர் வருகின்ற தலைமுறையிலே சொல்கிறார் என்றால் அது வெறும் பேச்சாக இல்லாமல் அவருடைய பாடல்களை எல்லாம் நாம் இனிமேல் தொட்டி காட்டும் போது இவருக்கு இந்த பாடலெல்லாம் இவர்தான் எழுதியதா என்கிற சிந்தனையை அது கிளறிவிடும் போது அவர் கண்டிப்பாக கொடிகட்டி பறந்தார் என்கிற உண்மை புலப்படும். அதைத்தான் நான் இங்கே முன்னுரையாக முன்மொழிய விரும்புகிறேன். எனக்கு கவியரசு கண்ணதாசன் ஒரு அடையாளமாக அல்லது என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன் ஒரு கவிஞருடைய புகழ்பாட என்றால் அது கண்ணதாசன் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது, அன்றும் இன்றும் என்றும். ஆனால் எனக்கு எல்லா தமிழ் கவிஞர்களையும் பிடிக்கும். பாரதிதாசனை தொடங்கி திரையுலக கவிஞர்கள் வரிசையிலும் எல்லாரையுமே பிடிக்கும். விந்தன் கவிஞர் அவர் வரைந்த பாடல்கள் வரை எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. அவற்றை கேட்பது சுகமல்ல, சுக அனுபவம். அந்த அனுபவத்தை பெறுகின்ற போதுதான் அது நமக்கு தருகின்ற உற்சாகம், உந்துதல். அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தால் இந்த வெற்று வாழ்க்கையிலே, வறண்ட வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்பதை யாராலும் வரையறுக்க முடியாது. உண்மை இதுதான். அந்த பாடல்கள் ஒருவேளை இந்த காலத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் வருகின்ற பாடல்கள் ஒருவேளை நாம் நினைக்கின்ற சொர்க்கத்தை தரலாம். ஆனால் அதில் வாழ்க்கை இருக்கிறதா, வாழ்க்கை தத்துவம் இருக்கிறதா, வாழ்க்கையுடைய யதார்த்தங்கள் இருக்கின்றனவா, அந்த அனுபவங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைப்பது சிரமம். இப்படி பார்க்கும்போது கண்ணதாசன் பட்டுக்கோட்டை வருவதற்கு முன்பாக மருதகாசி அவர்கள் இந்த மண்ணிலே அவர் விதைத்த விதைகள் என்றுதான் இந்த பாடல்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள். இந்த நிகழ்ச்சியிலே நான் அதிகபட்சம் போனால் ஒரு 15 முதல் 20 பாடல்களை வேண்டுமானால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கால அவகாசத்தில் தொட்டு காட்ட முடிகிறது. அப்படி நாம் தொடர்ந்து பார்க்கின்ற போது ஒரு சில சுவையான சம்பவங்களும் அந்த பாடல்கள் தொடர்பாக எனக்கு கிடைத்த மட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெறும் பாடல்களையும் அந்த வரிகளையும் வாசித்து செல்வது ஒரு நிகழ்ச்சிக்கான அழகு அல்ல. அந்த வகையிலே
கவிஞர் மன்னாதி மன்னன் என்று திரைப்படம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். மக்கள் தரம் நடித்தது மன்னாதி மன்னன். நடேஷ் ஆர்ட்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் சரி, அதுல வந்து யார் அங்க பாடலாசிரியர்னா மருதகாசி. மருதகாசி தான் நடேஷ் ஆர்ட்ஸ் பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துக்கு ஆஸ்தான பாடலாசிரியராக இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்துல மன்னாதி மன்னன் திரைப்படம் நடேஷ் ஆர்ட்ஸ் பிக்சரால் எடுக்கப்பட்டது. அதற்கு கதை, வசனம், பாடல்கள் அனைத்தும் கண்ணதாசன். இந்த நிலையில் கண்ணதாசனுக்கு மருதகாசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு விட்டு போகிறதே என்கிற நினைவு வருகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு பாடல் அவருக்கு தரலாம் என்று நினைத்து அவரிடம் நாம் சென்று கேட்டால் அவர் தவறாக நினைத்துக் கொள்வாரோ அப்படின்ற அந்த எண்ணத்தில், ஏன்னா அலிபாபா 42 பாட்டுல அனைத்து பாடல்களும் மருதகாசி அவர்கள். அலிபாபா 42 பாட்டுல எல்லா பாட்டும் முதலில் தமிழில் வந்த வண்ணப்படம் என்று சொன்னால் அலிபாபா 42. அந்த படத்துல எல்லா பாட்டும் மருதகாசி. அது போல பல பாடல்கள் அவர் வந்து முழுசா எழுதியிருக்காரு. இந்த பர்டிகுலர் படம் நாம சொல்றது மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன்ல எல்லா பாட்டும் கண்ணதாசன். அச்சம் என்பது நடன எடா, கண்கள் ரெண்டு முன்னை தேடுதுன்னு எல்லா பாட்டுமே நல்லாவும் இருக்கும், இன்னைக்கும் ஹிட்டு தான். ஆனால் கண்ணதாசன் என்ன செய்கிறார், இந்த கவிஞர்கள் சென்று வழக்கமா அவங்களுடைய நட்பின் அடிப்படையில போய் உட்கார்ந்து, என்னமோ இந்த விஷயம் எனக்கு வரலன்னு, இது நீங்க பண்ணதானே சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுத முறையை கடைபிடித்து அவரை எழுத வைக்கிறார். அந்த பாட்டு இன்றும் இந்த பல்லவி சொன்னோட உங்களுக்கு அந்த சுகம் தெரியும். வெறும் பாட்டா உங்களுக்கு கேட்காது, அது நம்ம எத்தனை வாட்டி அனுபவிச்சிருக்கோம். க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையில இந்த பாட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் அப் ஷாட் யார் வச்சான்னு தெரியல. ஆடாத மனமும் உண்டோ, ஆடாத மனமும் உண்டோ, ஆடாத மனமும் உண்டோ. அந்த பாட்டுல என்னென்ன ஜிமிக்ஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா, கேமராலையும் சரி பொதுவாகவும் சரி. வாடாத மலர் போலும் விழி பார்வையிலே கை வளைவோசை தரும் என்ற இசைக்கார்வையில். இது முழுக்க முழுக்க இசைக்காக, இசை கோர்வைக்காக எழுதப்பட்ட விஷயம். கண்ணதாசன் இது போன்ற பாடல்கள் எழுதியிருக்கிறாரா என்று கேள்வி கேட்டால் அதற்கான பாடல்களும் உண்டு, வரிகளும் உண்டு. பாட்டு பரதம்லாம் அதுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய படங்கள். ஆனால் இந்த மன்னாதி மன்னன் படத்துல மற்ற பாடல்கள் எல்லாம் பலவித ராகத்தில் இருந்தும் இது முழுக்க முழுக்க ராகத்தை அடிப்படையில் உருவானது. இதழ் கொஞ்சம் கனி அமுதை விஞ்சும் குரலில் குயில் அஞ்சும் உனை காணவே பசும் தங்கம் உமது எழில் அங்கம் அதன் அசைவில் பொங்கும் நயம் காணவே முல்லை பூவில் ஆடும் கரு வண்டாகவே முகில் முன்னே ஆடும் வண்ண மயில் போலவே. ஐ திங்க் வசந்தகுமாரி, எம்எல் வசந்தகுமாரி அண்ட் டி.எம். சௌந்தரராஜன் காம்பினேஷன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையிலே எம்ஜிஆர், பத்மினி, இது போல காம்பினேஷன் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம இந்த பாட்டுல இதே மாதிரி காம்பினேஷன் இன்னொரு பாட்டு வேணும்னு தேடினா கிடைக்கிறது கஷ்டம், இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான பாடல் ஆடாத மனமும் உண்டோ, அதுவும் கவிஞர் மருதகாசி எழுதிய பாடல். இது ஒரு செய்தியாக கொடுத்துட்டு அடுத்த செய்திக்கு போறோம். அடுத்த செய்தி என்னவென்றால், கவிஞர் வந்து நிறைய பேர் திரைத்துறையில இருக்கவங்க பேரும் புகழும் கிடைக்கும் போது அடுத்த கட்டமாக தங்களுடைய நகர்வை எப்படி நடத்துவாங்கன்னா, ஒரு சினிமா எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா வரும். இவர் பாடலாசிரியரா இருப்பாரு, இல்லைன்னா எடிட்டரா இருப்பாரு, ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு ஒரு டைரக்டரா இருந்தா கூட சொந்தமா படம் தயாரிக்கிறது கொஞ்சம் சிரமமான பணி, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா தேவை. அதுல நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றதை விட தோல்வி அடைந்தது அதிகம். அந்த வகையில மருதகாசி அவர்கள் ஒரு சில படங்கள் எடுத்து அந்த துறையில வந்து அவர் வெற்றி பெறவில்லை. அப்படி வெற்றி பெறாமல் அந்த துறையில வந்து தொடர்ந்து கால் பதிக்க விரும்பாமல் சொந்த கிராமத்துக்கே சென்று விடலாம் என்று அவர் சென்று விடுகிறார். தோல்வி, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன்.
தோல்விதான் சொன்னேன். தோல்வியை நேரம் அடிச்சு சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைச்சு சொன்னேன். வெற்றி அடையாதனால. ஓகே, அதான் யாரு இன்னொருத்தர் யாரு? சரி சரி. அப்படிப்பட்ட காலத்துல கிராமத்துக்கு போயிடார். நமக்கான செய்தி அவர் வெற்றி பெறவில்லை என்பது செய்தி, அவர் கிராமத்துக்கு சென்றது செய்தி. அது யார் யாருன்றதுலாம் நமக்கு அடிப்படையில் தெரியல. ஓகே, போனதுக்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அவர் திரைத்துறையில படம் கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய பாடலாசிரியர்கள் எழுதிட்டு இருக்காங்க, பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது. படம் எப்படி இருந்தாலும் பாட்டு வந்து இன்னைக்கும் நின்றுட்டு இருக்குன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு ஆசை என்னடா மருதகாசி நமக்கு எவ்வளவு நல்ல நல்ல பாட்டுலாம் எழுதி கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம கலர் படத்துல ஒரு இந்த மாதிரி ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஹீரோன்ற அந்த லெவலுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு பெரிய படமா கொடுக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. உடனே தன்னிடம் இருந்து ஆளை அனுப்பிச்சு அவரை கூட்டுற சொல்றாங்க. அவரும் வருகிறார். வந்து எழுதி கொடுத்த ஒரே பாடல் தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அந்த பாட்டு. அது என்ன அருமையான பாட்டு பாத்தீங்கன்னா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. இதுல வந்து நான் ஒரு சில வரிகளுக்கு முக்கியமான வரிகளை மட்டுமே மேற்கோள் காட்டுகிறேன். அப்பதான் நம்ம வந்து நிறைய பாடல்கள் தொட முடியும். பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்றுதான் எழுதப்பட்டது. அதுதான் ரெக்கார்ட்லயும் இருக்கு. எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் என்னவென்றால், ரெக்கார்டு ஆனாலும் அந்த பாட்டை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போய் நைட்ல கேட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு தேவைப்பட்டால் கரெக்ஷன் சொல்லுவாரு. அது வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் விட்டு போன ஒரு பிழை இப்பவும் வந்து இந்த கண்மூடிங்கிற வார்த்தை தான் வருது. அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். இந்த வரி வந்து எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற எந்த நடிகர் நடிச்சாலும் இந்த கடைசி வரியெல்லாம் பொருந்தாது. அது ஒரு பக்கம். அந்த வரியை எம்ஜிஆர் அவர்கள் கரெக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர், தமிழ்ல இருக்க வார்த்தைகள்ல அறச்சொல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த மேதைகள் எல்லாம் கவனமாக இருந்தார்கள். ஒரு சில வார்த்தைகள் தவறி வந்துருது, ஆனால் இது போன்ற வார்த்தைகள் வரக்கூடாது என்பதிலே அவர் அடுத்த நாள் சொல்றாரு மருதகாசி கிட்ட, ஏன்னு கண்மூடி போகிறவர் சொல்றீங்களேன், கண்ணகன மூடித்தான என்ன பண்றது, அது கண் வழியே போகிறவர் போகட்டுமே அவர் சொல்லி கொடுக்கிறார். பாத்தீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே, வெட்டு மாறல, இருந்தாலும் அது தவறுதலாகவே வந்துச்சு. அப்படி ஒரு பாட்டு, அது மிக அருமை. அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து மருதகாசியுடைய பிள்ளைங்கள் எல்லாருடையும் ஓரளவு தொடர்பு கிடைச்சது. ஏன்னா நான் வந்து பொற்கால பாடல்களின் பூக்கோளங்கள்னு ஒரு புத்தகம் போட்டேன், வானதி பதிப்பகத்துல அவைலபிள். சரிங்களா? அந்த புத்தகத்துடைய வடிவம் இதுதான். சோ இந்த புத்தகம் வானதி பதிப்பகத்துல இருக்கு. இது வந்து இதை வெளியிட்ட பிரம்மாண்டம் இருக்கே, என்னுடைய மொத்த வாழ்க்கையில் இது போன்ற இன்னொரு பிரம்மாண்டத்தை என்னால் தொட முடியுமா என்று கேட்டால் இந்த நிமிடத்திற்கு நான் இல்லை என்றே சொல்வேன். நாளை நடப்பது நாம் அறிய மாட்டோம் இல்லையா? அந்த வகையில கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு மனிதர் கொடுத்து செலவு பண்ணி இந்த ஃபங்க்ஷனை இப்படிதான் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கான்செப்ட் என்ன சொன்னேன், 20-20-20 ஒரு கான்செப்ட் வச்சேன். 20னா 8 மணி 20 நிமிடம் 20 நொடி. 2020ஆம் ஆண்டுல 8 மணிக்கு நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, 8 மணிக்கு 20 நிமிஷத்துக்கு 20 நொடிக்கு இந்த புத்தகம் வெளியிடப்படணும்னு சொன்னேன். லக்ஷ்மண் சுதி லைட் மியூசிக், பேக் சைட்ல லேசர் செட்டிங்கு, என் நாமக்கல் எம்ஜிஆர் டான்ஸ், இந்த மொத்த பாடல்களும் பிரசிடென்ட் ஒரு பாட்டு, மேத்தாக்கு ஒரு பாட்டு, எல்லாருக்கும் புலர்ந்தத்தன் எல்லாமே கொண்டு வந்தோம். அவருக்கு எம்ஜிஆர் ரசிக்கிறவரு, அதனால அவர் சொன்னாரு எம்ஜிஆருடைய பாடல்கள் நிறைய இருக்கு, நான் முழு செலவு தரேன், யாருமே கேட்காத நான் தரேன். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் இன்க்ளூடிங் த புக் காஸ்ட் எல்லாமே அவரே பேர் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான விழா எடுத்தோம். அந்த விழாவுக்கு கூட
எங்க சொல்றோம்னா, இதுல எழுதப்படாத கவிஞர்கள் இருக்கக்கூடாது. வைரமுத்து அளவுக்கு நான் தொடரல. ஏன்னா வைரமுத்து அடுத்த கால கட்டத்துல அவருடைய பெரிய ராஜ்யம் இருக்கு. நான் அதை தொட்டேன்னா இந்த பொற்கால பாடல்களை மட்டுமே நான் விரித்துரைக்க முடியாதுங்கிறதுனால நான் அந்த இடத்துக்கு போகல. நான் டி ராஜேந்தர் வரைக்கும் இதுல கொண்டிருக்கேன். டி ராஜேந்தர் பாட்டு கடைசி பாடலாக ஒரு பாடலை வைத்தேன். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்பதால் அதையும் இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்ததை பெருமை அடைகிறேன். கிட்டத்தட்ட 200 பாடல்கள் வச்சுக்கேன். அந்த 200வது பாட்டு யார் கொண்டு வைக்கலாம்? புலவர் இருக்காரு, மருதகாட்சி இருக்காரு, முத்துலிங்கம், நேதா, எல்லாரையும் உள்ள கொடுத்திருப்போம். பாப்பா சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கொண்டிருப்போம். கடைசி பாட்டு அந்த பாட்டு புக்கை முடிக்கும் போது மனிதனுக்கு ஒரு நிறைவு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பாடலா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கவிஞரா இருக்கணுங்க. தேடி தேடி பார்த்ததுல ஒரு பாட்டு மண்டைக்கு ஒட்டுச்சு. அது சத்தியமா யாரும் அவ்வளவு ஈஸியா ரெக்கால் பண்ண முடியாது. என்னன்னா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்கிற ராஜாஜியுடைய பாடல். அந்த பாடல் திரையில் வரவில்லை என்றாலும் திரைப்பாடலுக்கு நிகரான பாடல் இது என்பதால் பொற்கால பாடல்கள் பாடலையும் வைக்கிறேன் என்று நான் ஒரு விளக்கம் கொடுத்து வச்சேன். சரி, அது ஒரு விஷயம். ஒரு அருமையான விழா அந்த புத்தகமும். அதில் எழுதின விஷயங்களை தான் நான் இப்ப எளிதா பரிமாற முடியுது. இல்லை என்றால் ஒவ்வொரு கவிஞருக்கும் நான் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணும். இதுல அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. இப்போ பி எஸ் ஜெயராமன் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாட்டு. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி எண்ணெதிரில் வந்தாள், கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், அழகையெல்லாம் அவள் முகத்தில் கண்டேன், வெண்ணிலவின் அழகையெல்லாம் அவளிடத்தில் கண்டேன், விழிவீச்சின் மின்னலினால் சிலை மாறி நின்றேன். அப்புறம் அன்னம் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும், ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும். தமிழ்ல திரையில ஒரு தமிழ் வாத்தியார் இவ்வளவு அருமையான வார்த்தைகளை எழுதி கோர்வையா கொடுப்பாரான்னு தெரியல. ஆனா பாடலாசிரியர்களுக்கு இறைவன் அளித்த ஒரு கொடை எவ்வளவு அழகா இருப்பாங்க. கண்ணல் மொழி பேசி வரும் கண்ணியரின் திலகம் கமலம் என் கமலம் செங்கமலம். இது இந்த இசையோடு கேட்கும் போது மிகவும் அருமையா இருக்கும். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி, இது சிவாஜி கணேசனுடைய வசனமும் சேர்ந்து இதனுடைய சி எஸ் ஜெயராமனுடைய குரலோடு சேர்த்து கூடிய ஒரு டூயட் பாட்டு, ஒரு அருமையான பாட்டு. இந்த பாடல் அதாவது வானொலி பெட்டி தொலைக்காட்சியில தூர்தர்ஷன் மட்டுமே இருந்த காலத்துல இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தோம். இப்பெல்லாம் ஆக்கிரமிப்புகள் அதிகமாயிட்டுன்னு அகலம் அதிகமாயிடுச்சு, பரப்பளவு விருந்து போயிடுச்சு. அதனால இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய போன்றவருடைய இதயங்களில் இதற்கான ஒரு இடம் எப்பொழுதுமே இருக்கிறது. இப்பொழுதும் அந்த பாடலை கேட்டால் நாம் சுகம் பெறுகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு அருமையான பாட்டு. அடுத்த பாட்டு சொல்லணும். எனக்கு 2 பாட்டு சின்ன வயசுல இருந்து இது மரதகாசின்னு தெரியாமலேயே நான் ரொம்ப மனசை ஈர்த்து வைத்த பாட்டு 2 பாட்டு. ஒண்ணு சாரங்கதாரால ஒரு பாட்டு இருக்கும். வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனேன்னு ஒரு வரும். அது இந்த ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு உத்தம புத்திரன்ல, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. அதாவது சார் 2 விஷயம் இருக்கு. பொதுவா ஒரு பாமரன் தனமா நம்ம கேட்டோம்னா, இசை முதல்ல கொடுக்கப்பட்டதா, வார்த்தை முதல்ல கொடுக்கப்பட்டதா, வார்த்தைக்கு இசையா, இசைக்கு வார்த்தையா? எம்.எஸ். பாஷையில சொல்லணும்னா மீட்டருக்கு மேட்டரா, மேட்டருக்கு மீட்டரா, அவர் அழகா தான் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இதுல இசைக்கு இந்த வார்த்தைகள் முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல கூட அந்த இசையை விட்டு ஒரு ஸ்ருதின்னு சொல்லுவாங்க, நமக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியாது. அந்த பிசகாமல் அப்படி இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம நமக்காக ஒரு ஷர்ட் எடுத்து தச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே. அப்புறம் பாருங்க, விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே. ஓமைகள்லாம் பாருங்க. இதுதான் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த இலக்கண குறிப்பு எழுதணும், தத்துவ அணினா என்ன, ஓமை அணினா என்ன, இதுக்கெல்லாம் சினிமா பாடத்திலே சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கலாம். பாருங்க, விந்தை மிகு மகுடி முன்னாலே நாகத்தை போலே எந்த மனம் ஆடக் கண்டேன் இன்பத்தினாலே, சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே. கதையுடைய
அந்த ஓட்டத்தையும் அதே நேரத்தில் நாயகர்கள் என்ன பேசுவாங்களோ அதையும் வார்த்தைகள் எடுத்து செந்தமிழில் ஒரு புள்ளி கூட விரசம் இல்லாமல் அழகாக அந்த காதலை நமக்கு காலகாலமாக எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த பாடல்கள் எல்லாம் ஜீவனுள்ள பாடல்களாக உலா வருகின்றன என்றால் அந்த வரிசையிலே முல்லை மலர் மேலே வைக்கமண்டு போலே என்கிற இந்த உத்தமபுத்திரன் திரைப்பட பாடல் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா பாடிய பாடல், இசை ஜி. ராமநாதன். இந்த உத்தமபுத்திரனை பொறுத்தளவு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு முன்பு தமிழ் திரையில் வெஸ்டர்ன் மியூசிக் யாரும் தொட்டே பார்த்ததில்லை. முதல் முறையாக யாரடி நீ மோகினி அந்த பாட்டுக்கு தான் முதல் முறையாக வெஸ்டர்ன் மியூசிக் பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு கூடுதல் செய்தி. அப்புறம் சாண்டோ எம்.எம்.ஏ. சின்னப்பா தேவர் அவரும் மக்கள் கலைஞர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து நிறைய திரைப்படங்களை தாவரிசையிலிருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க. நிறைய படங்கள் வெற்றி படங்கள். குறிப்பாக அந்த படங்களில் எல்லாம் ஒரே இசையமைப்பாளர் தான் கே. மகாதேவன், ஒரே பாடகர் தான் டி.எம்.எஸ். சுசீலா. மற்றவங்க எல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப ரேர் எக்ஸெப்ஷன் வரும். இப்படிப்பட்ட இடத்துல சத்தியமே லட்சியமாய் கொள்ளடான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம். இந்த பாட்டும் கண்டிப்பாக எம்ஜிஆரால் நடிக்கப்பட்டு வெளிவந்திருக்க வேண்டிய ஒரு பாட்டு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, வழக்கமாக மனிதர்களுக்குள்ள ஏற்படுகின்ற கோபதாபங்கள், அந்த கோபதாபங்களால் ஏற்படுகின்ற கசப்புணர்வுகள், இந்த மாதிரி ஒரு சில கட்டங்கள்ல எம்ஜிஆருக்கும் சாண்டோவுக்கும் அப்படி ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டு விடு நான் பாத்துக்கிறேன். அப்ப ரஞ்சன் ஒரு பெரிய ஆக்டர் இருந்தாரு, ஒரு சில படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தாரு. வீர திருமணத்துல கூட அவர் தான் நடிச்சிருப்பாரு. அவரை புக் பண்ணி நீலமலை திருடன் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு திரு டி.எம்.எஸ். பாடி கே. மகாதேவன் இசையமைத்து இந்த பாட்டு உருவானது. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. நான் என்ன கேட்கிறேன்னாக்க, தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட ஒரு கசப்புணர்வால் இந்த படம் எம்ஜிஆருக்கு போகாமல் ரஞ்சனுக்கு போச்சு. அது ஒரு செய்தி. ஆனால் காலம் வழக்கமா எல்லா மாதிரியே இருந்திருந்து இந்த பாட்டு ஒருவேளை எம்ஜிஆருக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் சொன்னா, எம்ஜிஆருடைய மற்ற பாடல்கள்லாம் எவ்வளவு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கும். அந்த நாயகன் என்பது யார் என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது பாட்டு ஹிட் ஆகிறதுல. நீங்க இதை எடுத்து பாருங்க. ஆனா பாட்டுல கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையான ஒரு இது முழுக்க முழுக்க மருதகாசி அவர்கள் எழுதிய வரி. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து கள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா. அப்புறம் குள்ள நரி கூட்டம் குறுக்கிடும், நல்லதற்கு தொல்லை தந்து மடக்கிடும், எல்லளவும் பயம் கொண்டு மயங்காதேடா, அவற்றை எமன் உனக்கு அனுப்பி வைக்க தயங்காதடா என்கிற அந்த ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட இந்த பாட்டு. இந்த நேரத்தில் எனக்கு மனசுல வர்றது ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய ஒரு பாட்டு, கிட்டத்தட்ட இதே மாதிரி. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு ஒரு பாட்டு. அதுவும் எம்ஜிஆர் நடிக்கல, வேற யாரும் நடிச்சாங்க. எம்ஜிஆர் நடிச்சிருந்து அதனுடைய ரேஞ்ச் வேற, அது ஒரு விஷயம். இந்த மாதிரி அதாவது லட்சிய பாட்டுகள், கொள்கை பாட்டுகள், இது அப்படின்னாக்க ஒரு முத்திரை விழுந்துச்சு. அந்த முத்திரையிலிருந்து மாற்றி இன்னொருத்தரை வெளியே கொண்டது அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறதுக்கு தான் இந்த பாடல்கள் எல்லாம் உதாரணமா இருக்கு. ஆனாலும் திரு மருதகாசியுடைய வரிகள் அற்புதமான வரிகள் அவை அமைந்திருக்கின்றன. அடுத்த பாட்டு நான் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே சொன்னேன், மற்ற கவிஞர்களை விட மண்ணின் மனம் மகள மணக்க எழுதி தந்தவர் மருதகாசி. அதனால்தான் அவருக்கு பேரே மருதகாசிக்கு முன்னாடி அடைமொழியே இதுதான், யாருமே பயன்படுத்தணும் எந்த மேடைகளையும். அதனால என்ன சொல்றேன்னா, விவசாயி படத்துல டைட்டில் சாங் எம்ஜிஆர் முதல்ல எடுத்து காமிக்கவும் இந்த பாட்டுதான் ஆரம்பிக்கும். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு வரும். அந்த டிராக்டர், அவர் பயன்படுத்திய அந்த டிராக்டர் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இன்னைக்கும் டிஸ்பிளேல இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. நான் கடைசியாக கோயம்புத்தூர் போனப்போ எனக்கு அது போறதுக்கான நேரம் அமையாதனால போய் பார்க்கல. என்னென்ன, முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். இது நான் துபாயில ஒரு 14-15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார்.
இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும், இது பதிவாகுது, மக்கள் பார்க்கும் போது யாரோ ஒரு 2 பேருக்காவது பயணம் முடிச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். இங்க ஒரு பில்டிங் வேலை செய்யறது இன்னைக்கு ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நான் சொல்லுவேன், நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு பில்டிங்ல வேலை செய்யறதுக்கு கொத்தனார் மேஸ்திரிக்கு கூப்பிட்டு போறாங்கல்ல, இங்க இருந்து ஆட்கள் வராங்க. அவனுக்கு இங்க இருந்து போகும்போது துபாய்க்கு போறோம் வேலை கிடைக்குதுன்னு நினைச்சு வராங்க. அங்க அவங்க வாழ்ற வாழ்க்கை படு 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 மோசமாகவும் பயங்கரமாகவும் இருக்கு. ஒரு அறைக்குள், இந்த அறையை வந்து 4 அறையா இருக்கும் இந்த இந்த அகலத்துல. இந்த 4 அறைக்குள்ளும் ஒவ்வொரு அறைக்குள்ளும் 8 பேர் குறையாம இந்த பெட்டு மேல மேல இருக்கும். இதுதான் அவங்களுடைய மொத்த ஜீவனம். அவங்களுக்கு சாப்பிடறதுக்கான இடமும் தனியா பெருசா இருக்கும். ஆனா அங்கேயும் வந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் பண்ணி விடுவான். 15 நிமிஷம் சாப்பிட்டு கையை கழிட்டு உடனே பஸ்ல உட்கார்ந்து ஆகணும். பஸ்ல உட்காரலாம்னா அன்னைக்கு சாப்பிட கட்ட. அந்த மாதிரி கொடுமைகள். காலையில 6 மணிக்கு டியூட்டியில இருக்கணும், 6:30 மணிக்கு டியூட்டியில இருக்கணும், 4:30 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் அந்த கேம்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 hour டிராவல் குறைஞ்சு நான் ஆவரேஜா சொல்றேன். அப்போ அவன் அதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடிதான் 8 பேர் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரணும்னா எவ்வளவு டைம் ஆகும் பாருங்க. சத்தியமா சொல்றேன், மனசு ரொம்ப வலிக்குது. கண்ணால பார்த்திருக்கேன். 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அடுத்தவன் போவான். இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்பதான் நினைச்சு பார்ப்போம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில். அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் வந்து அதே கஷ்டத்தை இவங்க இங்க பட்டாங்கன்னா 3 பங்கு சம்பாதிக்கலாம். ஆனா பாஸ்போர்ட்டை கொண்டு போய் யார் கையிலேயே கொடுத்துட்டு வெளியிலயும் வர முடியாம உள்ளேயும் இருக்க முடியாம குறைந்தது 2 ஆண்டுகள் தண்டனை இது மினிமம். நீங்க அதுக்கு முன்னாடி பிளைட் நினைச்சா கூட வர முடியாது. ஈவன் ஒரு எமர்ஜென்சி வீட்டுல யாராவது இறந்துட்டா கூட அவ்வளவு ஈஸியா டிக்கெட் கிடைக்காது. உங்ககிட்ட காசு இருக்காது. பாஸ்போர்ட்டை வந்து வாங்குறது அவ்வளவு, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்பர்சன். சோ மெனி சிக்னேச்சர்ஸ் டு பி அப்ளைட். ஓகே, இதே பாட்டுல அவர் இருந்த அந்த அரசியல் கட்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. யோசிச்சு பாருங்க, இந்த சாகுபடிங்கிற வார்த்தை யாருக்கு அதிகமா வரும்? ஒரு விவசாயிக்கு தான் வரும். இவர் விவசாயி படத்துக்காக எழுதுக்காக எழுதல. அவர் மண்ணில் வந்து அவர் குடும்பத்துல பரம்பரையா அவங்க விவசாயம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து விழும். நீங்க மற்ற கவிஞர்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நான் சொல்ற உண்மை புரியும். ஒவ்வொரு படத்திலையும் சரி, கண்ணதாசனை பத்தி நான் சொல்லும் போது சொல்வேன், இந்த லாஸ்ட் பேரா இஸ் த ராஜமுத்திரை ஆஃப் எனி கவிஞர். இதுல பாருங்க, இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி, பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. மத்த கலரை போட்டு காமிச்சிங்கனாக்கா இல்லைன்றுவாங்க. இது மறுக்க முடியாத அளவுக்கு. அதான் அந்த ராஜமுத்திரைங்கிறது. எந்த கவிஞனுக்கும் உண்மையில கடவுள் கொடுத்ததோ இயற்கை கொடுத்ததோ அந்த அறிவு அதிகமாக இருந்தால் அவன் சரியாக பயன்படுத்துகின்ற வரிகளாக இந்த வரிகள் அமைகின்றன. அப்புறம் இன்னொரு பாட்டு, நம்ம சின்ன வயசுலயே கூட நம்மளுடைய காலத்துல சேமிப்புங்கிற வார்த்தை தொடும்போதெல்லாம் நம்ம அடிக்கடி தொட்டு பார்த்த வார்த்தை பாட்டு. ஸ்கூல்ல கூட வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு, இந்த பாட்டை கொஞ்சம் கத்துக்கடா, சேமிப்பு என்னது அது, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சில கண்ணு, அவங்க 600 ஆக்குவாக சில கண்ணு. புரியுதுங்களா? பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சே செய்தோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து போடுமடான்னு பல தொகையா. அப்புறம் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பாத்து வாங்கி விதைச்சி நாட்டு பொறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு, தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு, பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு. நாடகங்கள்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தெளிவா போட்டுக்காங்க. விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, அவங்க நீ வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. இந்த கடைசி வருதுன்னா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா,
அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. எவ்வளவு இந்த பாட்டை கேட்கும் போது மண்ணின் மனம் கவனிக்கிறது, விவசாயம் பெறுகிறது, இவர் எங்கிருந்து வந்த கவிஞர் என்பதும் நமக்கு புரிகிறது. அதுதான் மருதகாசுடைய தனி சிறப்பு. அவருக்கு நடுவில் கை தட்டுங்க. எனக்காக கவிஞர் ஒரு எழுத்தாளரை அங்கீகரிக்கிற சமுதாயம் தான் உயர முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு காதல் வேந்தன் எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தா, ஏன் கண்ணதாசனை பிடிச்சி இந்த தொங்குறான்? எனக்கு என்ன இருக்கு? 10 பேர்கிட்ட போய் கையை நீட்டி ஐயா ஒரு நாள் முடிஞ்ச குடுன்னு சொல்லிட்டு மக்களை சந்தோஷப்படுத்தும் போது இந்த கை நீட்டதெல்லாம் வழியெல்லாம் தெரியல. பரவாயில்ல, அடுத்த வாட்டி பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் விழா வெற்றி பெறுகிறது. இப்போ ரீசெண்டா 17 டிசம்பர் காற்றாலைகள் கண்ணதாசன் ஒரு புத்தகம் வெளியிட்டோம். சிவகுமார் சாரும் எஸ் வி முத்துராமன் ஐயாவும் விழா மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டுக்கு 8 மணிக்கு முடிச்சேன். இரவு உணவும் கொடுத்தோம். மக்கள் எல்லாம் சந்தோஷமா போனாங்க. இவ்வளவு 8 மணி நேரம் ஒரு இலக்கிய விழா நடக்கும்னு சொன்னாக்க முடியாதுன்னு. எனக்கு பம்மல்ல இருந்து கண்ணதாசன் ஒரு பூஸ்டர் கொடுத்தாரு. 6:30 மணிக்கு ஆரம்பிச்ச முதலாம் ஆண்டு விழா ராத்திரி 2:30 மணிக்கு முடிஞ்சது. 2:30 மணிக்கு முடிஞ்ச உடனே மேடையில தோன்றி சொன்னேன், வங்கக்கடல் இங்கு வர வாய்ப்பில்லை என்பதனால் உங்கள் கடல் இங்கு வந்து கூடியதோ, சங்கத்தமிழ் மங்கவில்லை என்பதற்கு சாட்சி சொன்ன வந்தமர்ந்த உங்களுக்கு எங்கள் நன்றி கோடி கோடின்னு ஒரு கவிதை. நமக்கெல்லாம் கவிதை எழுத வராது. ஆனா அந்த உணர்ச்சி வெள்ளத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லி அப்படி அவங்க கொடுத்த பூஸ்டர், அதாவது பொதுமக்கள் முன்னிலையில நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம படுற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த வகையில் தான் தொடர்ந்து 34 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த நடைபெறுகிறோம். சரி, அடுத்த பாட்டு. இது வேற என்ன? டி.ஆர். பாப்பா இசை பேரறிஞர்னு பட்டம் வாங்கினவரு. அவருடைய நிறைய பாடங்கள் இருக்கு. நாம இந்த நிகழ்ச்சியில மருதகாட்சியுடைய வரிகளாக தொட்டு பார்க்கின்ற அந்த பாட்டு நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. அநேகமா எல்லோருக்கும் இவர் தான் எழுதியிருக்காருன்னு தெரியுமான்னு எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கிறது. சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி எங்கே, அரசனம் எங்கே, அறிஞன் எங்கே, அசடனம் எங்கே, ஆவி போனபின் கூடுவார் இங்கே, ஆகையினால் இதுதான் நாம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. புரியுதுங்களா? அப்புறம் சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தோர் கீழோர் என்றும் பேதம் இல்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையின்றியே தூங்கிடும் வீடுன்னு ஒரு வரிகள் கொடுத்திருக்காரு. சேவை செய்யும் தியாகி, சிங்கார போகி, ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி, எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நாம் வாழ்வில் காணா சமரசம். வாழும் போது யாரும் சமரசத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே இடம் போட்டு அடிக்கும் போதுதான் அந்த உண்மை தெரியுதுன்னு மருதகாசுடைய அற்புதமான பாடல். இப்போ கண்ணதாசுடைய வரிகள் நிறைய பாட்டு, தத்துவ பாட்டுல அவர் நிறைய இருக்காரு. அதனால அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். வாலி சார் ஒரு தடவை நான் அவரோட நிறைய போய் வீட்டுல உட்கார்ந்து பேசியிருக்கேன். அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் பேசும்போது சொன்னாரு, டேய், ஒய்ஃப் இறந்துட்டு காட்டுல கொண்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல படுத்த நாள்டா, முதல் முறையா தனியா படுக்கிறேன். தனியா படுத்தப்போ எனக்கு தூக்கம் வரல, அழுது புரண்டுகிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் நினைவுக்கு வந்தது உங்க ஆள் பாட்டு தான்டா, ஒரு பாட்டு கூட நான் எழுதின பாட்டு ஞாபகம் வரலன்னு. என்ன காரணம்னா, தத்துவ பாட்டு என்றால் அது கண்ணதாசன் என்று எழுதி எடுப்பிருக்கு. அதுதான் அந்த விசேஷம். நானும் அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். வாழும் தமிழை வாழும் புத்தகம் இருக்கேன். அவருடைய தத்துவ பாட்டை கொஞ்சம் இருந்தா நிறைய கிளாசிஃபை பண்ணிக்கலாம்னு பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் ஒரே ஒரு பாட்டு இந்த வாழ்வே மாயத்துல கிடைச்சது. அது நல்ல தத்துவ பாட்டு. வாழ்வே மாயம் அப்படி ஒரு பாட்டு, லாஸ்ட் பாட்டு ஜேசஸ் பாடினது. அது நல்ல பாட்டு. கிட்டத்தட்ட அந்த பாட்டு தத்துவத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. சமரசம் உலாவும் இடமே என்கிற அந்த பாடல் அந்த தத்துவ பாடல்களுடைய வரிசையிலே முத்திரை பதித்த பாடல் என்றால் அது மெட்டி இல்லை. சரி, அடுத்த பாட்டு மந்திரிகுமாரி திரைப்படத்துல. மந்திரிகுமாரி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கும் ஏனைய பாடல்களுக்கும் நான் ஒரு வித்தியாசம் காணுகிறேன். பொதுவாக ஒரு டூயட் பாட்டுனாக்க காதலன் காதலி, அன்பை பரிமாறுவது, ரொம்ப போனா அண்ணன் தங்கையிடம் பேசுவது, தங்கை அண்ணனிடம் பேசுவது எல்லாம் கூட வந்திருக்கு, தேடினா கிடைச்சிடும். ஆனால் நாயகன் நாயகி 2 பேர்ல நாயகியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டே நாயகன் அவளை அழைத்துக் கொண்டு மலை உச்சிக்கு போகிறான். அந்த நேரத்தில் ஒரு பாடல் பரணும், அந்த கதை உள்ள இருக்கணும்னு சொல்லும் போது அந்த கதையை உள்ளே கொண்டு வருகின்ற வித்தை இருக்கே,
அது சாதாரண விஷயம் இல்லை. எழுத முயற்சி பண்ணினா கூட நமக்கு தெரியும் அது அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த பாடல்ல திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி பாடிய பாடல், இசை ஜி ராமநாதன், ஆசிரியர் பாடலாசிரியர் மர்தகாசி. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு. இந்த இசை வந்து ரொம்ப ரொம்ப மயங்கக்கூடிய இசை. ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே, இதனினும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துய பின்னினை அங்கே வாராய். அங்கே வாராய் என்ன கூட்டு போறான்னு தெரியல பாருங்க. ஆனா ஒரு மலை வச்சுட்டு போறதா காட்சி அமைந்திருக்கு. அப்புறம் பாருங்க, முடிவிலா மோன நிலையை நீ முடிவிலா மோன நிலையை மலை முடிவில் காணுவாய் வாராய். அங்க வச்சுட்டான் சொல்ல வேண்டிய விஷயத்த அங்க வச்சாச்சு. ஈடிலா அழகை சிகரம் மீதிலே கண்டு இன்பமே கொள்வோம், இன்பமும் அடைந்தே இகமறந்தே வேறுலகம் காணுவோம் அங்கே வாராய்ன்னு சொல்லிட்டு புவியனை தொடர்ந்து புதுமான் நீ வாராய்ன்னு புடிச்சுப்பா. திருச்சி லோகநாதனுடைய அற்புதமான பாடல்களில் இது ஒன்று. குறிப்பாக மர்தகாசி வந்து இந்த திரைக்கதையை உள்வாங்கி பாடலை வைத்து எழுதிய பாடல் வரிசையில இந்த பாட்டை சொல்லலாம். இது கண்ணதாசனுடைய பாடல்கள்ல நிறைய பாடல்கள் அது வந்து இந்த சூழ்நிலையை பாட்டுக்குள்ள கொண்டு வந்த விஷயம் நிறைய இருக்கு. எனக்கு இப்ப ரீசெண்டா சிவபிரசாத் பேசிட்டு கூட சொல்லும்போது, கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை, இந்த உண்மை கொஞ்சம் புதுமை. எப்படி அந்த பெண் கண் கூடயே இருப்பா, இவனுடைய லவர் அவ கல்யாணம் பண்ணிக்கும். அது படத்துடைய கதை. கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை. இது எல்லாம் நமக்கும் தான் தெரியும், நம்மளால எழுத முடியல இந்த வரிய. அது அந்த கதையை உள்வாங்கி விட்டு இந்த ஓமையை சொல்றாரு. அவருக்கே அது பிடிச்சு போயிட்டு இந்த உவமை கொஞ்சம் புதுமைன்னு அடுத்த வரி போட்டிருக்காரு. அது ஒரு சிறப்பு, அதையும் இங்கே குறிப்பிட விரும்பிட்டேன். அப்புறம் சின்ன வயசுல நான் வந்து அடையார் ஏரியால பிறந்து வளர்ந்த பையன். புல்புல் தாரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு, கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. அப்ப வந்து எங்க வீட்டுல இருந்து 4வது வீட்டுல ஒரு வயசானவர், அவர் பேட்சர், எனக்கு தெரிஞ்ச அவர் கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. அவருக்கு ஒரே ஒரு பழக்கம் புல்புல் தாரா வாசிக்கிறது. ஈவினிங்ல வந்து எப்படி ஒரு 1/2 hour to 1 hour இல்ல 2 hours அவருடைய மூட பொறுத்து வாசிப்பாரு. அதுல நான் அதிகமாக கேட்டு மயங்கி போன பாடல் என்றால் இந்த பாடல். அந்த பாடலுக்கு முன்னாடி அப்படி ஒரு பாட்டை இந்த புல்புல் தாரால ரொம்ப அழகா, இத்தனைக்கும் வார்த்தைகளே இருக்காது, அந்த மியூசிக் தான் இருக்கும். அந்த மியூசிக் கேட்டு இன்னைக்கும் என்னால மறக்க முடியல. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அந்த நினைவு வருகிறது. கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், நஞ்சை நெஞ்சிலே மறைத்திருக்கும் நம்பும் நல்லவர் கூடி கெடுக்கும், உண்மை இதை உணர்ந்து நன்மை பேர படித்து உலகினில் பெரும் புகழ் சேர்த்திடடா. இந்த பாட்டு படத்தில் வந்து ராஜு சுலட்சுமி நடிச்சிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரம் பேர் ஞாபகம் இல்ல. அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி உள்ள வரிகள் தான். ஆனா அந்த இசையமைப்பு கே மகாதேவன் எவ்வளவு அருமையா இத வந்து கொண்டு வந்திருக்காங்க கேளுங்க. இன்னைக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு தைரியம் சொல்ல வைக்கணும்னா இந்த பாட்டை தாராளமா போகலாம். காலம் மாறி போச்சு, இந்த பிள்ளைக்கு புரியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது பாருங்க, அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது, அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு, எது வந்த போதிலும் எதிர்த்து நில்லு, அஞ்சா நெஞ்சம் கொண்டு வாழ்வேன் இந்த நாட்டின் வீரனாவேன், கொஞ்சி கொஞ்சி பேசி. அப்படி தன்னும் தனிமையில் நீ இருந்தால் துன்பப் புயல்மே உனை சூழ்ந்தால் கண்கலங்குவாயா துணிந்து நிற்பாயா, கண்மணி எனக்கு அதை சொல்லிவிடு, புயலை கண்டு மயங்க மாட்டேன் முயன்று நானே வெற்றி கொள்வேன். அந்த பாட்டு இன்னைக்கும் நமக்கு ஒரு அந்த சிறு வயதில் இருக்கிற குழந்தைக்கு எப்படி அந்த வீரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்த பாட்டு என்றால் இந்த பாடலை சொல்லலாம். கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலே கே மகாதேவனுடைய இசையிலே மருதகாசி அவர்கள் இயற்றிய இந்த அருமையான பாடல் பாடியது பி. சுசீலா.
அப்புறம் நான் அண்மையில பழனின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை கேட்கும்போது கண்ணதாசனுடைய கவித்துவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது முக்கியத்துவம் கொடுத்து நான் அவரை நினைச்சு பார்த்தேன். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா. இது ஆரோடும் மண்ணில் நேரோடும் பாட்டுல வர வரி. இப்ப மருதகாசிக்காக இந்த பாடல்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எடுத்து படிச்சு பார்க்கும்போது இதே பேட்டர்ன், நாட் எக்ஸாக்ட் சேம் லைன்ஸ். இவர் எழுதுறதுக்கு அப்புறம் அவர் எழுதினாரு, அவருக்கு ஒருவேளை மருதகாசம் எழுதியிருப்பாரு, இவர் பின்னாடி எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் எழுதிட்டாரு பாருங்க. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா, இது வளர்ந்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ எந்த சொந்தமான்னு ஒரு சொத்தமான்னு எழுதினார். இது ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்கிற பாடலுடைய பல்லவியோடு வருகின்ற பாட்டு. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசமெல்லாம் செலுத்துறது நம் கையாலேன்னு பாட்டு. நெற்றி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடிச்சு பதறி நீக்கி பூச்சி வைப்போம் முட்டு முட்டாக. பிள்ளைக்கணியமது என்கிற திரைப்படத்திலே 1958ஆம் ஆண்டு கேவி மகாதேவன் எழுதிய இசையமைத்த பாடல் டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலிலே ஏர்முனைக்கிலே எதுவுமே இல்லை. இதுவும் மருதகாசி அவருடைய பாடல். இந்த பாட்டையும் ஒரு காதல் பாட்டாக இருந்தாலும் கூட வழக்கமாக காதல் பாடல்கள் எழுதுறதுன்றது தமிழ் திரையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ பாடல் வந்து கொண்டே இருக்கிறேன்னா, அன்று வந்தன இன்று வந்தன என்று வரப்போகிறது கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சமீபத்தில் ஒரு சினிமா டைரக்டர் மீட் பண்ணும்போது போற போக்குல 8 பாட்டு 16 பாட்டுலாம் இருந்தது போய் அப்படியே போய் இப்ப 4 பாட்டு தான் வந்தாச்சு. இந்த 4 இன்னும் தொடர்ந்து பாட்டே இல்லாத படம் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மக்களுக்கு யாருக்கும் பாட்டு கேட்கிற மூடு இல்லை, வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த ஸ்கோரிங் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நாம இருக்க காலத்துக்கு அந்த காலம் வரப்போவதில்லை, அதனால நாம அதை பத்தி அதிகமா கவலைப்பட வேண்டாம். இந்த பாட்டுல ஒரு சின்ன விஷயம், காதலி உட்கார்ந்துக்கா, காதலன் பின்னாடி கண்ணை வச்சு மூடுறான். சரியா? இது காட்சி. இதுக்கு வரி வருது பாருங்க. யார் என்று கேட்காததேனோ, யாரானால் என்னென்று தானோ. அவன் கை வைக்கிறான், யார் இதுன்னு கேட்கணும்ல, பொதுவா அந்த அந்த எண்ணத்துல சொல்றான். யார் என்று கேட்காததேனோ, யாரானால் என்னென்று தானோ, நேராக நின்று யார் என்று கேட்டால் கூறானதில் பாயும் என்றோ, நேராக நின்று யார் என்று கேட்டால் கூறானதில் பாயும் என்றோ, இது முன்னாளில் உண்டான கனவு, இது முன்னாளில் உண்டான உறவோ, இதன் முடிவும் எங்கே எதுவோன்னு வருது. அதுக்கு முன்னாடி நீ வேறு அல்ல நான் வேறு அல்ல, வேறு என்ன நான் இன்னும் சொல்ல. இது மருதகாசுடைய வரி. உன்னை காணாத கண்ணன் கண்ணல்ல கிட்டத்தட்ட இந்த சாயல் எனக்கு தெரிகிறது. சரியா? கண்ணாலே நான் கண்ட கணமே உயிர் காதல் கொண்டதன் மனமே, இது முன்னாளில் உண்டான உறவோ இதன் முடிவும் எங்கோ எதுவோ. இசையமைப்பாளர் வேதா பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் ஏஎன் ராஜா மற்றும் பி சுசிலா பாடிய அருமையான பாட்டு. இந்த பாட்டுல எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம காட்சியோடு பார்க்கும்போது தான் தெரியும். அவ கை வைப்பா, இவன் அது கேட்க மாட்டா, அப்படியே அந்த பாட்டு வரும். யார் என்று நீ ஏன் கேட்கல, ஓ நேரா பார்த்தா கூறான வேல் பாடி, அந்த கற்பனை இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். எல்லாரும் கவிஞர்களா இருக்கணும்னு அவசியம் சார், ரசிகர்களா இருக்க முடியும் இல்லையா நம்மளால. சரியா? இப்ப நான் எம்எஸ் சொல்லுவாரு, நல்ல ரசிகன் தான் கலைஞனாக முடியும் என்று. முதல்ல ரசிகன் ஆயிட்டோம்னா நமக்கு அதுல இன்வால்மெண்ட் அதிகமான நம்மளே படைப்பாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பிறவி எடுத்துக்கிட்டோம், இந்த பிறவி என்ன செய்ய முடியுமோ அதுக்கு மேக்சிமம் தான் ரீச் பண்ணணும். அதுதான் உங்க வாழ்க்கையுடைய சரியான அளவுகளா இருக்கும். சரியா? அப்புறம் இந்த கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த மங்கள மேளம்லாம் முடிஞ்சு தாலி கட்டு முடிச்சாச்சுனாக்கா சில உருப்படி பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல கேட்போம். அதுல ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு அதுல வரக்கூடிய பாட்டு.
ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால. ஓகே, இருந்து குற்றால குறஞ்சியில வந்த பாட்டு தான் இதோடைய பேசு. ஆனா மருதகாசி வந்து திரைக்காக எழுதிட்டாரு. ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே. தென்றல் இசை பாடி வரும் தேனருவி ஆடி வரும் அன்றளந்த செண்பகப்பூ வண்ணக்கிளியே ஆனந்த காட்சி தரும் வண்ணக்கிளியே. எங்கும் பனி தூங்கும் மலை வண்ணக்கிளியே நெஞ்சில். இது வந்து முழுசா எனக்கு இந்த பிரிண்ட் கிடைக்கல. இந்த பாட்டு வந்து நாதஸ்வரத்துல நம்ம நிறைய மேடைகள்ல கேட்டிருப்போம். குறிப்பா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த பாட்டை கேட்காமல் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு, கண்ணதாசனுடைய வரிகள். அது வந்து எவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்றாங்களோ. இப்ப ரீசெண்டா நம்ம நிகழ்ச்சியில கூட அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, யாராவது ஹஸ்பண்டோட சண்டை போட்டீங்கன்னாக்க வேற ஒண்ணும் செய்யாதீங்க, இந்த பாட்டை ஒரு வாட்டி போட்டுட்டு நீங்க ரூம் விட்டு போயிடுங்க, சண்டை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அன்னைக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்கள அறிமுகப்படுத்திட்டு அவங்கள பாராட்டுறதுக்கு வந்து, இனிமே எங்க வீட்டுல சண்டையே வராதுங்க வாகித்து பதில் கொடுத்தாரு. எங்க வீட்டுல சண்டையே வராது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இந்த பாட்டை போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா, மனதில் உள்ளதெல்லாம் சொல்ல முடியுமா, அதுவும் நீ பிறந்த பிறகு சொல்ல முடியுமான்னு கண்ணதாசன் வரிகள். அந்த பாட்டு எவ்வளவு சுகம் தந்ததோ அப்படி ஒரு சுகம் தந்த பாட்டு தென்றல் உறங்கிய போதும்னு ஒரு பாட்டு. பெற்ற மகனை விற்ற அன்னை, படத்துக்கு பேர் வச்சிருக்காம பாருங்க, அதுக்கு ஒரு கைப்பற்றலாம். பெற்ற மகனை விற்ற அன்னை. கதாநாயகன் எஸ் ராஜேந்திரன், கதாநாயகி விஜயகுமாரி, பாடகர் ஏஎம் ராஜா, பாடகி சுசீலா. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல விஸ்வநாத் ராமமூர்த்தி இசையில், பாடலாசிரியர் மருதகாசி. வெளிவந்த ஆண்டு 1958. இயக்குனர் வி ராமநாதன். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நீயும் வந்த போதிலே தேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இதய வானிலே இந்த கனவு கொடியே ஊஞ்சல் ஆடும் போதிலே வானம் பாடி ஜோடி காணும் பாட மயங்குமா, வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. அதாவது இந்த வரிகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கேட்டோம். அது குறிப்பாக ஏஎம் ராஜாவுடைய குரல்ல கேட்க வேண்டிய ஒரு சுவையான சுகமான பாடல். அந்த காலத்துல இருந்துச்சு சார். அது வந்து இரவுல வைக்கிற தேர்கிறதுக்கு ஒரு நள்ளிரவு 10 மணிக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க ரேடியோல. அது என்ன பேர் வைப்பாங்க, இரவின் மடியில். இல்ல இங்க கூட வச்சிருந்தேன் சார் மெட்ராஸ்லயும். நான் வந்து 2000ல இருந்து நான் நியர்லி ஒரு 10 வருஷத்துக்கு தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை கண்ணதாசன் நிகழ்ச்சி கொடுத்தேன். அப்பெல்லாம் வந்து இரவுல வந்து 10 to 11 அது நள்ளிரவுக்கு ஒரு வச்ச பேர் இரவின் மடின்னு தான் நினைக்கிறேன். பாட்டு பாருங்க, சுகமா கேட்கும், பிபி வராது, ப்ரெஷர் வராது, ஒண்ணும் வராது, அழகா கேட்டு தூங்குனா. என்ன தேவையில்லாம வீட்டு பிரச்சனை எல்லாம் பேசினாக்க எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். இது படம் பெற்ற வரல. எனவே பாட்டை பத்தி பட்டு பார்ப்போம். மனுஷன் ஏக்கிறாண்டா தம்பி பயலே இது தாயக்காட்டம் தாய்க்கட்டம். மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம் வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலை. ஆனா தானியம் எல்லாம் வலுத்தவருடைய கையிலே, தானியம் எல்லாம் வலுத்தவருடைய கையிலே, இது தகாதுன்னு எடுத்து சொல்லியும் புரியல. இது பட்டுக்கோட்டையோட அந்த இந்த பாட்டு ஞாபகம் பாருங்க. இந்த பாட்டு இல்ல நாடகம் பண்ணல ஒரு பாட்டு இருக்கு, இதேதான். அந்த அதாவது கருத்து இதேதான். வயல் பணம் எல்லாம் தானியம் அந்த செல்வம் எல்லாம் ஒரு பக்கம் போகுது, ஏழை வந்து அதே மாதிரி இருக்கான் இல்லையா, அந்த விஷயம். இப்ப பாடியாச்சு சொல்லிட்டோம். தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. தரையை மறந்து
தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பார்த்தது பதறு. சரியான உதாரணம் இயற்கையில இருந்து எடுக்கிறாங்க பாருங்க. அது போல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாது சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதனால மனுஷன் ஏற்கிறான்டா தம்பி பயலை, இது மாறுவதெப்போ தீர்வதெப்போ நம்ம கவலை. ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலை, எதுக்கும் ஆமாம் சாமி போட்டு விடாதே தம்பி பயலை. பூனையை புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலை, உண்மை புரிஞ்சுக்காமலே நடுங்கிடாதே தம்பி பயலை. ஒரு அருமையான பாட்டு. இதுவும் எம்ஜிஆர் நடிச்சதுனால இந்த பாட்டு ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்துருக்கு. பாத்தாச்சு படம் வந்துச்சு. இந்த படத்துல வந்து பொதுவாக நாயகி லாஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு காட்சியில வில்லனை வந்து மயக்கம் கொடுத்து அந்த உண்மையை கொண்டுறதுக்கோ இல்ல தப்பிக்க வைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு பாட்டு தமிழ் திரையில நிறைய படங்களுக்கு பாட்டு வந்திருக்கு. அதுல அதே மாதிரி ஒரு பாட்டு சொக்குதே மனம்னு பல்லவி, இது மருதகாசுடைய வரிகள். ஜி கோவிந்தாஜலு நாயுடுன்னு ஒருத்தர் இசையமைச்சிருக்காரு. பி சுஷீலா பாடிய பாடல் பாக்கத் திரைப்படத்திலே. பூத்து குலுங்குதே புது உணர்வு காணதே, காத்திருந்த என் பருவ காலமிதே, எதிர்பார்த்திருந்த இன்ப நாள் வந்ததே தன்னாலே, பார்வையிலே காதல் அலை பொங்குதே உன்னாலே. இது தொகைரா. சொக்குதே மனம்னு எனக்கு தெரிஞ்சு ஜெயா டிவில சொக்குதே மனம்ங்கிற தலைப்புல ஒரு சில நாள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துச்சு. அவங்க யாரோ ஒரு வக்கீல் லேடி பிரியா ரொம்ப அருமையா இருக்கும். நான் மயங்கி கேட்ட பாடல்களில் சொக்குதே மனம் பாட்டு ஒரிஜினல் படத்துல வரதை விட இவங்க கேட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். டைட்டிலே அதை வச்சு போட்டாங்க. அவங்களும் டைட்டில் கொடுத்து அந்த பேக்ரவுண்ட் சாங் அவங்க தான் பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த கடைசி காட்சி நாம பாக்குறவங்களுக்கு இவங்க எப்படியா தப்பிச்சணும்னு தோணணும். அதே நேரத்துல வார்த்தைகள் வரிகள் அது வேற மாதிரி போடுறாங்க. கொலைகார வேடன் வலை கண்டதாலே நிலை மாறி வந்த இளமான நானே, என்னாசி தங்கமே அஞ்சாதே சிங்கமே, சொக்குதே மனம் சுத்துதே ஜெகம், தூண்டில் மீனை போலே ஆணை முன்வசம், கருவண்டின் முன்னே களிப்போடு ரோஜா, கண்ணானை பேசி செய்தே தமாஷா, என்னாதே லேசா என் காதல் பாதுஷா, அழகின் கஜானா உந்தன் ஜனானா, அதற்கேற்ற மைனா வந்ததே தானா, மௌனம் ஏன் வீணா திரும்பாதே போனா, மௌனம் ஏன் வீணா திரும்பாதே போனா. இந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வந்து பாடுறதுக்கு கஷ்டம். 2வது ஒரு 3-4 நாளாவே வந்து ஹெவி கோல்டு. நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண வைக்கிறதுங்கிறது நம்ம கேட்டா நல்லா இருக்காது. எப்படி பாடிடலாம் பண்ணிடலான்ட்டு தான் வந்துட்டேன். உங்களுடைய அன்போடும் ஆதரவோடு. இந்த முல்லை நலன் மேலே பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்பிட்ல ஒர்க் பண்ணும்போது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்போ கும்பகோணத்துல இருக்காரு. அந்த வயசுல நாங்க டூர் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் பெஞ்ச் நாங்க பிடிச்சிப்போம் பஸ்ல. பாத்தீங்கன்னா அவர் நல்லா பாடுவாரு. இந்த வசந்த முல்லையும் முல்லை மலர் மேலேயும் எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் இன்னைக்கு எண்ணிக்கையே சொல்ல முடியாது. அவரும் நல்லா பாடுவாரு. இந்த பாடலும் அதுக்கேற்ற பாடம். இன்னொரு முக்கியமான விஷயம், கர்நாடக ராகம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தாலே இந்த பாட்டுல இருந்து நல்லா பாட முடியும். இல்லைன்னா நம்மள மாதிரிதான் 2 லைன் பாடி காட்டலாமே தவிர முழுசா பாட முடியாது. அப்படிப்பட்ட அருமையான பாட்டு முல்லை மலர் மேலே முழுக்கம் என்று போலே. இந்த காவியமா நெஞ்சின் ஓவியமா இதுவும் வந்து பாவை திரைப்படத்துல அதாவது தாஜ்மஹாலுடைய அழகையும் பிரமிப்பையும் பார்த்து விட்டு ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளரோ யாருன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் தான் இது படத்துல எப்படியாவது காட்சியில கொண்டு வந்துட்டு முழுசா ட்ரை பண்ணி கேமரா ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்த பாட்டு இது. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா, சி.எஸ். ஜெயராமன் பாடின பாட்டு இது. முகலாய சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் தோன்றும் ரூபமே, மும்தாஜே முத்தே என் தேகமே பேசும் முழுமதியே என் இதய கீதமே. ஏன்னா அழகான வார்த்தைகளை அந்த இசைக்குள்ள கொண்டு பாருங்க. அப்புறம் என்னாலும் அழியாத நிலையிலே காதல் ஒன்றேதான் ஆளும் இந்த உலகிலே, கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே உள்ளம் கலந்தாடுதே ஆனந்த உணர்விலே, காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதைகள் கலந்தே வாழ்வோம். அவனுக்கு தெரியும் உயிரோட வாழ போறது. அதான் கதையில் கவிதைகள் கலந்தே வாழ்வோம்னு அந்த உண்மையையும் பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு மருதகாசிக்கு. உண்மையிலே அந்த திறமை வந்து அதிகமாவே இருக்கு. அப்புறம் அலிபாபா 42 ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து நாயகன் வந்து அந்த தொகையில இருக்க செல்வங்கள்லாம் வந்து சாதாரண உள்ள மனுஷன்
பெரிய பணக்காரன் ஆயிடுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய காதலி வந்து இவ்வளவு செல்வம் வந்துச்சு, இனிமே நீ என்னை கல்யாணம் பண்ணுவியான்ற சந்தேகம் வரும். அப்ப அந்த சந்தேகத்தை டைம்ல ஒரு டூயட் பாட்டு, மாசிலா உண்மைக்கா, அது மாசிலா நிலவே ஒண்ணு இல்ல, இது வந்து மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏற்க நீங்கள் போடும் வேஷமா, நெஞ்சிலே அப்புறம் வந்து கண்ணிலே மின்னும் காதலே கட்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. இது ஒரு அருமையான டூயட் பாட்டு. அடுத்து அதே படத்துல அழகான பொண்ணுதான் அதற்கேற்ற கண்ணுதான். தமிழ் திரையில வந்து இந்த பண்பாடு என்பதை வந்து நாம இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம தமிழ்நாடு நல்லா இருந்துச்சு என்னுடைய கணக்கு. 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மாறி போச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சரா இருக்கும், இல்ல நம்மளுடைய டெவலப்மெண்ட்ங்கிறது ப்ரோக்ரஸ். வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவங்க அதிகமாயிட்டாங்க, இங்க உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, ஏதோ வயசு வருஷா போயிட்டு இன்னைக்கு கல்ச்சர் கொஞ்சம் மாறி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் இந்த காலத்துல 60-65 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு எல்லாம் எழுதும் போது ஒரு சாதாரண பொண்ணு டான்ஸ் தெருவில் ஆடும் போது அந்த பெண்கள் வந்து எப்படி நோட்டம் விடுறாங்கன்றதெல்லாம் கூட அழகா இருப்பாரு. அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான். அப்புறம் ஈடில்லா காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க, எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க, முள்ளேதான் குத்துங்க, அங்கொன்னு இழுக்குது ஆந்தை போல் முடிக்குது, ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் ரசிக்குது, இங்கொன்னு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணது, ஏமாளி பொண்ணு என்று ஏதேதோ என்னது, பெண்ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் போடுது, பெண்ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது, பித்தாகி என்னை சுற்றி கைத்தாளம் போடுது. இது வந்து அந்தந்த காட்சிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல திரை கவிஞர் திரைப்பாடலாசிரியர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுடைய மண்ணின் மரபை, மாண்பை, விவசாயத்தை, நம்மளுடைய ஒட்டுமொத்த மரபுகளை எல்லாம் கட்டி காத்த கவிஞருடைய வரிசையிலே மருதகாசியில் தன்னுடைய நிலைப்பாட்டை செம்மையாக செய்திருக்கிறார். சீரிய செயல்களுக்காக அவருடைய புகழ் இந்த உலகில் என்றும் வாழும். அதற்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் இப்ப சொல்ற விஷயத்தை பொதுவாக யார் கேட்டாலும் இதற்கு என்ன சார் ஏதோ சொல்லிட்டு போறாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஈவன் நானே ஒரு சாதாரண மனிதனாக அங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன், அதை சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த உலகத்தில் நான் பிறந்தது என்பது வெறும் வந்து போவதற்கான ஒரு விஷயம் அல்ல. நான் வாழ்ந்து சாதித்து போய் செல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது கண்ணதாசன் கலைக்கூடம். கண்ணதாசன் கலைக்கூடம் என்பது கண்ணதாசனுக்கு மட்டும் அல்ல, பொற்கால பாடல்களை நமக்கு தந்த அத்தனை முத்தான கலைஞர்களுக்கும், அது பாடலாசிரியராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், பாடகியராக இருக்கலாம், இயக்குநராக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய மானுமெண்ட் சென்னையில் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை, லட்சியத்தை ஏந்திதான் தினமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அது கைகூடுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்று என் மனம் சொல்கிறது. ஆனால் அதற்கான திட்ட செலவு என்று எடுத்து பார்த்தால் பல கோடி திட்டம். அந்த கோடி எப்படி வரும் என்பதை கடவுளும் கண்ணதாசனும் பார்த்துக் கொள்வார் என்று நான் திடமாக நம்புகிறேன். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? காவிரி மேற்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டாலும் கூட அதுவும் உண்மையே என்று சொல்லலாம். ஆனால் என்ன விஷயம் என்றால், பம்மலிலே வாழ்ந்த நான் ஸ்பிட் நிறுவனத்திலே பணிபுரிந்த காலத்திலே கிண்டிக்கும் பம்மலுக்கு மட்டும் ஷட்டில் அடிச்சு என் வாழ்க்கையை நடத்திருந்தேன்னாக்க இன்று கண்ணதாசன் சிலை கிடையாது. நான் கண்ணதாசனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று என்னுடைய லட்சியங்களை ஒன்றாக வைத்திருந்த போது மெல்லிசை மன்னருக்கு விருது வழங்கி அவர் அந்த மேடையிலே சிலையை பற்றி பேசி அவரோடு தொடர்பு கொண்டு முதலமைச்சரை அழைத்து முதலமைச்சரை திறக்க வைத்து இந்து தமிழ்நாட்டு அரசுடைய சிலையாக அது காட்சியளிப்பது வரலாறு. ஆனால் அப்படி ஒரு முயற்சி எடுக்காமல் இருந்தால் அந்த நிலை கண்டிப்பாக வந்திருக்காது. எப்படி ஒரு சிலையை உருவாக்குவதற்கு சில லட்சங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்வதற்கு அந்த ஒரு செயல் போதுமானதாக இருந்ததோ, அது போல இந்த வாழ்நாளிலே எஞ்சி இருக்கிற நாட்களிலே கண்ணதாசன் கலைக்கூடத்தை அமைத்து அதில் மெல்லிசை மன்னருக்கும் உரிய பங்கு, டி.எம். சௌந்தரராஜனுக்கு ஒரு உரிய பங்கு, நாம் எதையெல்லாம் போற்றி புகழ்ந்தோமோ வருகின்ற தலைமுறை அவற்றை பயன்படுத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டும்தான் என்னுடைய லட்சியமாக கொண்டு அதற்கான சீரிய முயற்சியில ஈடுபட்டு வருகிறேன். இதற்கு இன்னொரு முக்கியமான கட்டம் என்னவென்றால், இன்னும் 2 ஆண்டுகளில் கண்ணதாசனுடைய 100 வருகிறது. ஒரு 100 ஒரு கவிஞனுக்கு ஆகச் சிறந்த ஒரு ட்ரிபியூட் என்று சொல்வார்கள் அல்லவா, காணிக்கை செய்வதென்றால் இது போன்ற ஒரு மானுமெண்ட் செய்து வைத்தால் வருகின்ற தலைமுறைகளுக்கு அது நிச்சயமாக பயன்படும். 40 வயசுக்கு மேல ரத்தம் கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பசங்களே கூட பழைய பாட்டை கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு என்ன பாட்டை கேட்பாங்க, ரொம்ப போனா வயசுல இருக்கும்போது இந்த சூரியகாந்தி பாட்டுல ஒரு பாட்டு நல்லா இருக்குப்பா,
அது வந்து பரமசிவன் கழுத்துல கேட்ட நல்லா இருக்குன்னு சொல்றான் பையன். அது 1-2 பாட்டு அப்படி சொல்றான். ஒவ்வொரு பாட்டிலும் அப்படிதான் இருக்கும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் பாட்டுல படத்துல ஃபர்ஸ்ட் டைட்டில் எல்லாம் பார்த்தாக்க பிடிக்கிறத பத்தி ஏதாவது இருக்காருன்னா லாஸ்ட் எழுதுவார் கவிஞர். அங்கதான் வந்து கண்ணதாசன் நிக்கிறாரு. எப்படி சொல்லுவாருன்னா, ஏழையின் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிக்காது. யோசிக்க முடியுமா சார்? நமக்கு வருமா? ஏழைகளுடைய வாழ்விலை விளையாடும் இறைவா நீ கூட குடிக்காது கொண்டு அங்கே கொண்டு லிஸ்ட்ல சேர்த்துறாரு. அது போன்ற நிறைய பாடல்கள் தத்துவங்கள் நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் தளர்ந்து போகின்ற போது நமக்கு ஊக்கப்படுத்துவதற்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்வதற்கும் இது போன்ற பாடல்கள் மட்டுமே சரியான விஷயங்களாக நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற அந்த பொக்கிஷங்களை விட்டுவிடக்கூடாது. இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஆரம்பத்துல இருந்து புவிகத்தை பத்தியோ நிகழ்ச்சிக்கு ஒண்ணுமே பேச எடுத்து வந்து மருதகாசுக்குள்ள போயிட்டேன். புவிகம் இணையதளம் வாயிலாக நான் வந்து இது 4வது அல்லது 5வது முறை பேசுகிறேன் என்று நினைக்கிறேன். கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேசியாச்சு, வாலிசாரை பற்றி பேசியாச்சு, புலமைப்பித்தன் பற்றி பேசியாச்சு, இப்ப மருதகாசை பற்றி பேசியிருக்கோம். நடுவில் கூட சில நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கவிஞர்களை பற்றியெல்லாம் பேசியே ஆகணும். அதனால 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கூப்பிடுங்க சார், நான் வந்து ஒவ்வொரு கவிஞரை பற்றி பேசுகிறேன் என்று ஒரு ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைக்கு அழிவிட்டு கொடுத்திருக்கின்ற இந்த இடம் இணையத்தின் வாயிலாகவும் அவை வந்து சென்று சேர்க்கிறது என்ற வகையிலே இது வந்து இந்த பேசப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தான். அவர் எழுதியது 100கணக்கில் எழுதியிருக்காரு. கவிஞர் மருதபரணி முதற்கொண்டு நிறைய அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நமக்கு தோழர்களாக தோழிகளாக இருக்காங்க. நவமணி அவருடைய மகள். அந்த நவமணிங்கிற பேருக்கு நான் அவங்களுக்கு தொடர்பு கிடைச்ச உடனே பேசினேன் ஒரு நாள். அது என்னமோ நவமணி வித்தியாசமா இருக்க பேர் என்ன, நான் 9வது பொண்ணு, கவிஞர் வச்ச பேரு நவமணின்னு வச்சு அழைக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய உறவினர் தான் ஊமை ஒளிகளுடைய திரைப்படத்தினுடைய இயக்குனர் அரவிந்த் ராஜ். அவர் அந்த மேடம் மூலமா எனக்கு கிடைச்ச நட்பு அரவிந்த் ராஜ். அரவிந்த் ராஜை வச்சு நான் அமெரிக்கா டிவில ஊமை ஒளிகள் படத்தை திறனாய்வு பண்ணியிருக்கேன். இப்படி பல விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்தேறிக்கின்றன. உங்கள் அன்பாலும் ஆதரவாலும் வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.